மாரிதாசர் தலைமை ஆசிரியர் சேட் பால்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நமது கல்லூரி சார்பாக கல்வி தந்தை காமராஜர் என்ற உயரிய விருதினை ஸ்ரீ திவ்யா சமுதாய கல்லூரி சார்பாக வழங்குவதில் பெருமை கொள்கிறது. ஒரு 3 நிமிஷம், சாரி எல்லாருமே பேசுவது தெரியும். ஒரு 3 நிமிஷம் நான் உங்கள் அனுமதியோடு எடுத்துக்கிறேன். அவைக்கும் அமர்ந்திருக்கும் அத்துணை நல்லுணர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கக்கூடிய அத்துணை மாணவர்களிடத்திலும் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் மாணவர்களை உருவாக்குகிறோம் இல்லையே, நல்ல மனிதர்களை உருவாக்குகிறோமா என்ற ஒரு வினா எங்களுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மாணவர்களை உருவாக்குகிறோமோ இல்லையோ, நல்ல மனிதர்களை உருவாக்குகிறோமா என்ற வினா எங்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இங்கே நமக்கிருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் தெரியும் இன்று மாணவ சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, நர்ஸை முடிச்சவங்க எத்தனை பேருமா பேராமெடிக்கல் முடிச்சவங்க பட்டமளிப்பு அப்படின்னு ரைஸ் பண்ணுவாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்கள் விருப்பத்தோடு படிப்புக்கு வந்தீங்களா இல்லை கட்டாயத்தோடு வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு சின்ன வழி இருக்கும், நானும் அதை உணர்ந்துருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணு 10வது ஃபெயில் ஆகிடுச்சு, 9வது மேலே படிக்க போகல, பள்ளிக்கூடம் போகல, 12ஆம் கிளாஸ் குழந்தையால படிக்க முடியலைங்கிற பெற்றோருக்கு நிறைய ஆதங்கம் உண்டு. ஏன்னா எங்கிட்ட வந்து பேசின பெற்றோர்கள் நிறைய இருக்கிறாங்க. +2 முடிக்கிறதோ நம்ம பட்டப்படிப்பு முடிக்கிறதோ இல்லை முதுகலை பட்டம் முடிக்கிறதோ விஷயம் அல்ல. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த மனித சமூகத்திற்கு பயன்பாடு உள்ளவர்களாக மாறுகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் படித்த அந்த படிப்பிற்கான முழு அர்த்தம் இந்த மண்ணிற்கு கிடைக்கிறது. நர்சிங் என்ற வார்த்தைக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறது என்சைக்ளோபீடியா. ஸ்டடி, அது பாடம் இல்ல. இன்டகிரேட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் வித் கம்பேஷனேட். அப்படி உடன் இருத்தல். ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்களோடு உடன் இருக்கிறானோ அதே போல நர்சிங் செவிலியரானவள் தன்னுடைய நோயாளியோடு உடனிருத்தல் அந்த படிப்பு. நீங்கள் விரும்பி படிக்கிறீங்களா விரும்பமாக படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அற்புதமான ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். யாருமே இல்லாத, யாருமே ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நோயாளிக்கு உங்களுடைய குரல், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய கவனிப்பு, உங்களுடைய உற்சாகக்கூடிய வார்த்தைகள் அவனை அந்த சரிவிலிருந்து மீட்டெடுத்து வரக்கூடிய படிப்பு தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. நீங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம், நான் படிக்கக்கூடிய படிப்பு எனக்கு பெருமை உள்ள படிப்புன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் கூச்சப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தையை மிகப்பெரிய மருத்துவம், உங்களுடைய பார்வையே மிகப்பெரிய மருத்துவம், உங்களுடைய தொடுதலே மிகப்பெரிய மருத்துவம். அப்ளைட் சைக்காலஜி படித்தோம். செவிலியர் படிப்பு எவ்வளோ கடினமான படிப்புன்னு எனக்கு தெரியும். உங்கள் பேரண்ட்டை சொல்லுங்க, அம்மா நான் வீணாக போயிட மாட்டேன், நீ நினைச்ச படிப்பு நான் படிக்கணும்னு நினைக்காதீங்க. நீ பட்டவங்க நினைச்சேன் படிக்க முடியும்னு நினைக்காதீங்க. இப்போ நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த படிப்பு, இந்த நர்சிங் ஒரு அற்புதமான படிப்புங்கிறது உங்கள் பேரண்ட்ஸுக்கு புரிய வைங்க. நாங்கள்லாம் வேலைக்கு வர்றதுக்கு 35 வருஷம் ஆச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தீங்க. உட்காந்துக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு தெரியும், ஆசிரியர் பெரியவங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் படித்த உடனே 5000 ரூபா சம்பளமா 10,000 ரூபா சம்பளமா இல்லை, வேலைக்கு போயிடுங்க.
வேலைக்கு போயிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், இதோட நிற்காதீங்க, இந்த படிப்போட நிற்காதீங்க. வழக்கமாக சொல்லுவாங்க, ஒரு கண்டி மாவில் இட்லி ஊற்றுனா 5 ரூபா விலை, அதே மாவை தோசையை ஊற்றுனா 50 ரூபா விலை. உங்களை சுருக்கி கொண்டீர்களேனால் மதிப்பு குறையும், உங்களை விரிவாக்கி கொண்டீர்களேனால் உங்களுடைய மதிப்பு உயரும். அந்த அறிவிலும் சரி, நீங்கள் செய்கின்ற சமூக பணியிலும் சரி. அதை மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன். நம்மள நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பயமா இருக்கும், என்ன பண்ண போறோம்னு தெரியும். சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். எக்கோ குழுக்களுடைய இயக்குனர் சொன்னார், சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், இயற்கையோடு இயங்க வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்பதான் இந்த வாழ்வு முழுமை பெறும். இந்த வாழ்வு அப்பொழுதுதான் முழுமை பெறும். உங்கள் சிந்தனை மாற வேண்டும். நீங்கள் மாணவர்களாக இருப்பது மட்டுமல்ல, மாணவர்களாக இருந்து படிக்க செல்கின்ற பொழுது நான் இந்த சமூகத்திற்கு என்னதான் செய்ய போகிறேன், இந்த சமூகம் என்னால் என்ன பயன்பெற போகுது என்பதில் தான் உங்களுடைய படிப்புடைய வெற்றி இருக்கிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். அது எந்த மாற்றம் மாற்று சிந்தனை தேவை.